Factors affecting horizontal distribution of ocean temperature. பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை கிடைமட்டமாக பாதிக்கும் காரணிகள். The factors affecting distribution of ocean temperature are latitude, prevailing winds, ocean currents and local weather. பெருங்கடலின் வெப்பநிலையை பாதிக்கும் காரணிகளாவன அச்சங்கள், கோள் காற்றுகள், பெருங்கடல் நீரோட்டம் மற்றும் காலநிலை. Latitude. The temperature of surface water decreases from equator towards the poles because of the slanting rays of the sun poleward. மத்திய புவியின் நடுக்கோட்டிலிருந்து துருவங்களை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை குறைகிறது. இது சூரியன் கதிர்கள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைகிறது. Prevailing wind. Direction of the wind affects the distribution of temperature of ocean water. காற்றின் திசை பெருங்கடல் நீரின் வெப்பநிலை சீராக பரவுதலை குறைக்கிறது. The offshore winds blowing from the land towards ocean or sea raise the temperature of ocean water. நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசும் காற்று பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. Winds flowing from snow-covered regions in winter lower the surface temperature. பனி மூடப்பட்ட பகுதிகளிலிருந்து ஊதப்படும் காற்று குளிர்காலத்தில் வெப்பநிலையை குறைக்கிறது. In trade wind belt, வியாபார காற்று அழுத்தப்பட்டையில், the offshore winds incite upwelling of cooler water from beneath and onshore winds pile up warm water to increase the temperature to a certain extent. வியாபார காற்றுகளின் போது கடற்கரை காற்று குளிர் நிலையை மேலெழும்புகிறது, குளிர் நீரை மேலெழுப்புகிறது மற்றும் அடியில் நிலக்காற்றுகள் சூடான நீரை வெப்பநிலையை குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கிறது. Ocean currents. Warm currents raise the temperature of the oceans where they flow, whereas cold currents lower down the temperature. வெப்ப நீரோட்டங்கள் பெருங்கடலின் வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. குளிர் நீரோட்டங்கள் பெருங்கடலின் வெப்பநிலையை குறைக்கின்றன. Gulf Stream increases the temperature of the eastern part of North America and the west coast of Europe. கல்ஃப் நீரோட்டம் வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதிய வெப்பநிலையை அதிகரிக்கிறது மற்றும் ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. Labrador cold current reduces the temperature near northeastern coast of America. Labrador குளிர் நீரோட்டம் வட அமெரிக்காவுக்கு அருகிலுள்ள வடகிழக்கு பகுதிகளின் வெப்பநிலையை குறைக்கிறது. Other factors. Apart from these, some minor factors like submarine ridges, local weather conditions like storms, cyclones, hurricanes, fog, cloudiness, evaporation and condensation also affect the surface temperature of ocean water. இதை தவிர மற்ற காரணிகளாவன கடலில் மூழ்ந்துள்ள மலையடுக்குகள், அப்பகுதிகளின் காலநிலை, புயல், சூறாவளி, பனிப்புகை, மேகமூட்டம், நீர் ஆவியாதல் மற்றும் நீர் சுருங்குதல் ஆகியவையும் கடலின் வெப்பநிலையை குறைக்கின்றன. These images show the sea surface temperature in Celsius. இந்த படம் 5.12 பெருங்கடல் நீரின் வெப்பநிலையை குறிக்கிறது. இந்த படம் தான் சரியா. The figure shows the surface temperature in July and the figure in January. ரெண்டு படம் இருக்குது. 5.12 வந்து ஜூலைலையும் 5.
5.13 வந்து ஜனவரிலையும் உள்ள வெப்பநிலை வந்து காமிக்குது. கோல்ட் டெம்பரேச்சர் சோன் இன் பர்பிள். குளிர் நீரோட்டங்கள் பர்பிள் ரோஸ் கலர் மாதிரி இருக்குது, பர்பிள் கலராக குறிக்கப்படுது. மாடரேட்டர் டெம்பரேச்சர் இன் அக்வாட்டிக் ரெயின். மிதமான வெப்பநிலைகள் வந்து பச்சை நிறத்துலையும், ஆம் டெம்பரேச்சர் இன் எல்லோ. வெப்பநீர் வந்து மஞ்சள் கலர்லேயும், எல்லோ டு ரெட் மஞ்சள் முதல் சிவப்பு கலர்லையும் காமிக்கப்பட்டிருக்கு. லேண்ட்மாஸ் இஸ் ஓன் பை பிளாக் கலர். நிலப்பகுதி வந்து கருப்பு நிறத்தால் காமிக்கப்பட்டிருக்கு. த டயூர்னல் ரேஞ்ச் அண்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஓசன் இஸ் மச் லெஸ் தென் தட் ஆஃப் த லேண்ட். முழுமையான நிலை மற்றும் செறிவு நிலை நிலத்தை விட குறைவாக காணப்படுகிறது. The temperature of the surface is highest not near equator but few degrees north of the equator. நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது. ஆனால் புவிநடுக்கோட்டு வடக்கு பகுதியில் காணப்படுகிறது. The lowest temperature recorded is -1.9 degree Celsius near the poles. துருவங்களுக்கு அருகில் -1.9 டிகிரி செல்சியஸ் அளவு குறைந்த வெப்பநிலையாக காணப்படுகிறது. The maximum and minimum annual temperature of ocean water are recorded in August and February in the northern hemisphere and reverse in the case of the southern hemisphere. அதிகபட்ச வெப்பநிலை ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதங்களிலும் வட அரைக்கோளத்திலும், அதற்கு எதிர்மாறாக தென் அரைக்கோளத்திலும் காணப்படுகிறது.